வணக்கம். வில்லிவாக்கம் திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட போறீங்க, அதுக்காக வாழ்த்துகள். அதே மாதிரி வில்லிவாக்கம் தொகுதியில பார்த்தோம்னா இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள்ல ஒண்ணு போக்குவரத்து நெரிசல். அதை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன். இதுக்காக ஒரு கமிட்டி போட்டு டிராபிக் ஸ்டடி பண்ணிட்டு அந்த டிராபிக் கன்ஜெஷனை என்ன பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். பண்ண போறாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிட்டி ரொம்ப க்ரோ ஆயிருக்கு, நிறைய கன்ஜெஷன் இருக்கு. ஒரு கடினமான விஷயம் தான். பட் கண்டிப்பாக அதுக்கு தனிப்பட்ட ஒரு கமிட்டி போட்டு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு நிறைய ஒன் வேஸ் எல்லாம் மாற்றி எப்படி டிராபிக் கன்ஜெஷன் பண்ணலாம், மெயின் ரோட்ஸ்ல பண்ணலான்றத என் மேனிஃபெஸ்டோல கொடுத்துருக்கேன் நான். அதே மாதிரி சிட்கோ நகர்ல தாழ்வான பகுதி அப்படின்றதுனால வழக்கமா அங்க தண்ணி தேங்குறது வழக்கம், மழைநீர் தேங்குறது. சோ அத ஒரு நிரந்தர தீர்வு எப்படி காண போறீங்க, என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ரெண்டு பக்கமும் சேர்மன் சார் இருக்காரு, அருமையா பண்ணிட்டோம். இந்த 2 வருஷமும் தண்ணி நிக்கலையாமா? அதிமுக வேட்பாளர் சொல்லிட்டே இருக்காரு. அவர் அந்த ஊரை பத்தியே தெரியாது அவங்களுக்கு தான். எம்பியா ஜெயிச்சுட்டு போனாரு SR விஜயகுமார். ஒரு நாள் கூட அந்த 5 வருஷத்துல எட்டி பார்த்தல. ஒரு பேருந்து நிலைய போர்டு கூட அங்க இல்ல. நான் சிட்கோ நகர் வாசி, பகுதி செயலாளர். நான் சிட்கோ நகர் தான் இருக்கிறேன். அதே மாதிரி ஒரு உலகத்தரம் வாய்ந்த நூலகம், அறிவுசார் மையம் வில்லிவாக்கத்தில் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், என்ன மாதிரி அதை செயல்படுத்த போறோம்? படைப்பகம் எல்லாம் ஏற்கனவே கட்டிட்டாங்க, திறக்கிறதுக்கு தான் வெயிட்டிங். அது ஒன்ஸ் கவர்மெண்ட் வந்தோடனே திருப்பியும் கண்டிப்பா திறக்கும். பயனுள்ள ஒண்ணா இருக்கும் இளைஞர்களுக்கு. ஆனா அதை இப்ப என்ன பண்ணிருக்கோம் சொல்லிருக்கேன். கட்டினது உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டுகள் ஒன்று கட்டிக்கிறோம் எங்க அகத்தியனர்ல பாத்தீங்கன்னா பிரமாதமா. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா சமூக கூட ஒன்று பிரமாண்டமா கட்டியிருக்கிறோம். படைப்பகம் அது அயனாவரத்தில் பாத்தீங்கன்னா படைப்பகம். அது மகப்பேறு மருத்துவமனை ஒன்று இருந்தது, அதை ரினோவல் பண்ணி புதுசா பெருசா கட்டினுக்கிறோம். இத மாதிரி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கும் நன்றுதான் இருக்குது. இது இன்னும் பூனைக்கு கண்ணை கட்டி விட்ட மாதிரி இவங்க மக்கள் எல்லாம் தெரியாத மாதிரி நடிச்சிருக்காங்க. எல்லா மக்கள் விவரமா இருக்கிறாங்க. அந்த தொகுதி எந்த அளவுக்கு செய்திருக்காங்கன்னு தெரியும். வெற்றியாளர்கள் அவருடைய தொகுதி மேம்பாட்டு தான் அவ்வளவு பேர் சமூகம் 40 வருஷமா அந்த சிதிலம் அடைஞ்சு போயிருக்கு. இவரும் சிட்கோ நகர்வாசி தான். இவர் மாத்திமார பகுதி செயலாளர். இந்த 2 தடவை மழை பெஞ்சதுல தண்ணி நிக்கல. ஏன்னா எல்லாருமே திமுக ஆதரவா இருக்கிறாங்க. மழை நிக்காதனால ரொம்ப சந்தோஷமா மக்கள் சமுதாயத்துல திமுகவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுவார். ஏன் உங்ககிட்ட சொல்ல சொன்னா, அவங்க எல்லாம் லோக்கல்ல இருக்காங்க. எல்லா இன்டர்வியூ நானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க லோக்கல் ஒருத்தர் கேளுங்க, பிளஸ் அவர் சேர்மன், அதுக்காக தான் அவங்க வாயிலிருந்து கேட்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கு பிரத்யேகமா என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? அதே மாதிரி அந்த விளையாட்டு மேம்பாடு, அதே மாதிரி திறன் மேம்பாட்டு மையங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அது என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், அது எவ்வளவு பயனுள்ளதா இளைஞர்களுக்கு இருக்க போகுது? நிறைய யங்ஸ்டர்ஸ் மீட் பண்ணிருக்கீங்க. வந்த அப்புறம் எல்லாரும் கேட்கறது மெயினா கிரவுண்ட் வேணும், ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் ரொம்ப கேட்கறது அவங்க தப்பான வழியில போகாம இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்கேன், கிரவுண்ட் கொண்டாடுவோம். அதே மாதிரி எல்லா வார்ட்லயும் டர்ஃப், அது மாதிரி பிளே ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பா பண்ண போறோம் நான். அதே மாதிரி இளைஞர்கள், பெண்களுடைய வாக்குகள் முழுமையா திமுகவுக்கே வருமா, இல்ல தாவேக்காக்கு அது பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கா? என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 5 வருஷமா நம்ம முதலமைச்சர் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு விமென்ஸ்க்குன்னு தெரியும். நம்ம மகளிர் திட்டமா இருக்கட்டும், இல்ல பஸ் இதுவா இருக்கட்டும், எல்லாமே தலைவர் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இப்போ இந்த மேனிஃபெஸ்டோலயே நம்ம 8000 ரூபாய் ஸ்கீமும் விமென்காக சென்ட்ரிக்கா நிறைய பண்ணியிருக்காரு. அதே கிரவுண்ட்ல. வணக்கம். வில்லிவாக்கம் திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட போறீங்க, அதுக்காக வாழ்த்துகள். அதே மாதிரி வில்லிவாக்கம் தொகுதியில பார்த்தோம்னா இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள்ல ஒண்ணு போக்குவரத்து நெரிசல். அதை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன். இதுக்காக ஒரு கமிட்டி போட்டு டிராபிக் ஸ்டடி பண்ணிட்டு அந்த டிராபிக் கன்ஜெஷனை என்ன பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். பண்ண போறாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிட்டி ரொம்ப க்ரோ ஆயிருக்கு, நிறைய கன்ஜெஷன் இருக்கு. ஒரு கடினமான விஷயம் தான். பட் கண்டிப்பாக அதுக்கு தனிப்பட்ட ஒரு கமிட்டி போட்டு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு நிறைய ஒன் வேஸ் எல்லாம் மாற்றி எப்படி டிராபிக் கன்ஜெஷன் பண்ணலாம், மெயின் ரோட்ஸ்ல பண்ணலான்றத என் மேனிஃபெஸ்டோல கொடுத்துருக்கேன் நான். அதே மாதிரி சிட்கோ நகர்ல தாழ்வான பகுதி அப்படின்றதுனால வழக்கமா அங்க தண்ணி தேங்குறது வழக்கம், மழைநீர் தேங்குறது. சோ அத ஒரு நிரந்தர தீர்வு எப்படி காண போறீங்க, என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ரெண்டு பக்கமும் சேர்மன் சார் இருக்காரு, அருமையா பண்ணிட்டோம். இந்த 2 வருஷமும் தண்ணி நிக்கலையாமா? அதிமுக வேட்பாளர் சொல்லிட்டே இருக்காரு. அவர் அந்த ஊரை பத்தியே தெரியாது அவங்களுக்கு தான். எம்பியா ஜெயிச்சுட்டு போனாரு SR விஜயகுமார். ஒரு நாள் கூட அந்த 5 வருஷத்துல எட்டி பார்த்தல. ஒரு பேருந்து நிலைய போர்டு கூட அங்க இல்ல.
நான் சிட்கோ நகர் வாசி பகுதி செயலாளர். நான் சிட்கோ நகர் தான் இருக்கிறேன். அவர் வீடு அங்கதான் இருக்கு. கவுன்சிலர் இருக்காங்க அண்ணா அங்க. அதே மாதிரி ஒரு உலகத்தரம் வாய்ந்த நூலகம் அறிவுசார் மையம் வந்து வில்லிவாக்கத்துல அமைக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், என்ன மாதிரி அதை செயல்படுத்த போறோம்? படைப்பகமெல்லாம் ஏற்கனவே கட்டிட்டாங்க, திறக்கிறதுக்கு தான் வெயிட்டிங். அது ஒன்ஸ் கவர்மெண்ட் வந்தோடனே திருப்பியும் கண்டிப்பா திறக்கும். எவ்வளவு பயனுள்ள ஒண்ணா இருக்கும் இளைஞர்களுக்கு? ஆனா அது இப்ப என்ன பண்ணிருக்கோம் சொல்லிருக்கேன். கட்டினது உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு திடல் ஒன்று கட்டிக்கிறோம் எங்க அகத்தியநகர்ல பாத்தீங்கன்னா பிரமாதமா. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா சமூக கூட ஒன்று பிரமாண்டமா கட்டியிருக்கிறோம். படைப்பகம் அது வந்து அயனாவரத்தில் பார்த்தீங்கன்னா படைப்பகம், அது மகப்பேறு மருத்துவமனை ஒன்று இருந்தது, அதை ரினோவல் பண்ணி புதுசா பெருசா கட்டினுக்கிறோம். இத மாதிரி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கும் நன்றுதான் இருக்குது. இது இன்னும் பூனைக்கு கண்ணை கட்டி விட்ட மாதிரி இவங்க மக்கள் எல்லாம் தெரியாத மாதிரி நடிச்சிருக்காங்க. எல்லா மக்கள் விவரமா இருக்கிறாங்க. அந்த தொகுதி எந்த அளவுக்கு செய்திருக்காங்கன்னு தெரியும். வெற்றியாளர்கள் அவருடைய தொகுதி மேம்பாட்டு தான் அவ்வளவு பேர் சமூக 40 வருஷமா அந்த சிதிலம் அடைஞ்சு போயிருக்கு. இவரும் சிட்கோ நகர்வாசி தான். இவர் மாத்திமார பகுதி செயலாளர். இந்த 2 தடவை மழை பெஞ்சதுல தண்ணி நிக்கல. ஏன்னா எல்லாருமே வந்து திமுக ஆதரவா இருக்கிறாங்க. மழை நிக்காதனால ரொம்ப சந்தோஷமா மக்கள் சமுதாயத்துல திமுகவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுவார். ஏன் உங்ககிட்ட சொல்ல சொன்னா அவங்க எல்லாம் லோக்கல்ல இருக்காங்க. எல்லா இன்டர்வியூ நானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க லோக்கல் ஒருத்தர் கேளுங்க, பிளஸ் அவர் சேர்மன், அதுக்காக தான் அவங்க வாயிலிருந்து கேட்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கு பிரத்யேகமா என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? அதே மாதிரி அந்த விளையாட்டு மேம்பாடு, அதே மாதிரி திறன் மேம்பாட்டு மையங்கள் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அது என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்? அது எவ்வளவு பயனுள்ளதா இளைஞர்களுக்கு இருக்க போகுது? வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் மீட் பண்ணிருக்கீங்க. வந்த அப்புறம் எல்லாரும் கேட்கறது வந்து மெயினா கிரவுண்ட் வேணும், ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் ரொம்ப கேட்கறது வந்து அவங்க தப்பான வழியில போகாம இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்கேன், கிரவுண்ட் கொண்டாடுவோம். அதே மாதிரி வந்து எல்லா வார்ட்லயும் வந்து டர்ஃப், அது மாதிரி பிளே ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பா பண்ண போறோம். நான் அதே மாதிரி இளைஞர்கள் பெண்களுடைய வாக்குகள் முழுமையா திமுகவுக்கே வருமா, இல்ல தாவேக்காக்கு அது பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கா? என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 5 வருஷமா நம்ம முதலமைச்சர் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு விமென்ஸ்க்குன்னு தெரியும். நம்ம மகளிர் திட்டமா இருக்கட்டும், இல்ல பஸ் இதுவா இருக்கட்டும், எல்லாமே வந்து தலைவர் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி வந்து இப்போ இந்த மேனிஃபெஸ்டோலயே வந்து நம்ம 8000 ரூபாய் ஸ்கீமும் விமென்காக சென்ட்ரிக்கா நிறைய பண்ணியிருக்காரு. அதே கிரவுண்ட்ல பேசுது. டிவிகே சார்பில் ஆதவர்ஜுனா வந்து களமிறங்க இருக்கிறாரு. சோ இவருக்கு மக்கள் என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுக்க போறாங்க? கண்டிப்பா தோல்வியை தான் கொடுக்க போறாங்க. கண்டிப்பா முடிவு தெரிஞ்ச விஷயம். திமுகவோட கோட்டை வில்லிவாக்கும். அதை அவர் தெரிஞ்சுப்பாரு. May 4th அன்னைக்கு அவர் தெரிஞ்சுப்பாரு. அதே மாதிரி சென்னை வந்து கடந்த தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலுமே திமுக வந்து வெற்றி பெற்றிருந்தது. லாஸ்ட் டைம் பேசும்போது ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னாரு, வட சென்னை நாங்க வந்து வாஷ் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த முறையும் இந்த தொகுதி முழுக்க, அதாவது சென்னை முழுக்க வந்து அதிமுகவுடைய கோட்டையாகவே தொடருமா, அல்லது அவர் சொல்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர் ஆக்சுவலா இன்டர்வியூ பாத்தீங்கன்னா அதிலேயே சொல்லியிருப்பாரு. அவர் மனசு இருக்கிறது வெளியே வந்துருச்சு. 13 தொகுதியிலும் திமுக ஜெயிக்கும் தான் அவரே வாயால சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை. அவர் மனசுல இருக்கிறதே வெளியே வந்துருச்சு. கண்டிப்பாக திமுகவோட கோட்டையா திருப்பியும் சென்னை இருக்கும். கண்டிப்பா.